இடம்பெறுகின்ற அறிவுச்சுரங்கம் நிகழ்ச்சியில் இந்த வார நிகழ்ச்சி இதோ. டயமண்ட் அறிவுச்சுரங்கம் நடத்துபவர் ARM நௌஃபில். மாணவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விடைநிலம். நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம். வானொலி பிரேயகமில் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் வாண்டியோடு வழங்கும் இலட்சிய அரங்கம். இன்ப தேன் சுரங்கம். அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தோட்டும் அறிவு சுரங்கம். பரிகேதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவுச்சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM பைசால் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீன். நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துறை அல் மர்ஜான் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MT அப்துல் சலாம். அம்பாறை மாவட்ட சமர்த்தி புலனாய்வு விசாரணை அதிகாரி AH முகமது ஹாரிஸ். புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சலீம். நட்பட்டிமனை CMF கல்லூரியின் பணிப்பாளரும் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் M ஹனீஃபா. கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா. டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக். மருதமனை புலவர்மணி சர்வதீன் மகா வித்தியாலயத்தின் அதிபர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் A முகமது அன்சார். நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் ML பதியுதீன். முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் தலைவர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் MIM அப்துல் மனார். Diamond Art Kadale, Suvai Nalan Nare
அப்பா பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களிலிருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டைமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால். டயமண்ட் பால். கல்முனை கல்வி வலைய டயமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலய அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலய அணியினர். விருந்தது உலகம் பரந்தது செல்வம், செல்வங்கள் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை மீறாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய அணித்தலைவி FAF ரீஸ்மா, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, கரெட் தாவரத்தின் தாவரவியற் பெயர் என்ன? அதை அணி சென்று வேறொருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. பிளான்டன். இல்லை, இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. டோகஸ் கரோட்டா என்பது சரியான விடை. இதை அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயத்துடைய அணித்தலைவி MJF மின்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வயலும் வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படும்? முல்லை. அது காடும் காடு சார்ந்த இடமும். அதை அணி சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். மருதம். மருதம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் RM ஆஷிப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பாரசீகம் என்ற பழைய பெயரை கொண்ட நாட்டின் தற்போதைய பெயர் என்ன? ஈரான். ஈரான் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது லட்பட்டிமணி அல் அக்ஸா மகா வித்தியாலயம். இனி அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி SAF ஸ்மிதா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அடிமை முறையை ஒழித்தவர், அமெரிக்க ஜனாதிபதிகளில் மிகவும் புகழ் பெற்றவர், 56வது வயதிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர். அவருடைய பெயர் என்ன? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் MFM அஸ்னாப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மாலையில் அல்லது இரவில் கூடும் சந்தை தமிழில் எவ்வாறு அழைக்கப்படும்? தெரு. அதை அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். அல்லங்காடி. அல்லங்காடி என்பது சரியான விடை. 5 விடைகளை பெற்றுக் கொள்கிறது லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி NR ரீஹா சனா. உங்களுக்கான கேள்வி, ஐங்குறவர் எனப்படுவோர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. ஐங்குறவர். தாய், தந்தை, ஆசான், குரு, தெய்வம். அதை அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. தாய், தந்தை, குரு, தெய்வம், தமையன். தாய், தந்தை, தனையன், குரு, அரசன் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி TF ஹசானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மண்ணாசை கொண்டு ஒரு மன்னன் மற்றொரு மன்னன் மீது தொடுக்கின்ற போர் எவ்வாறு அழைக்கப்படும்? வஞ்சிப்போர். வஞ்சிப்போர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது லட்பட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி
வித்தியாலயத்துடைய மாணவி MJF ஹிமா, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தபோது இலங்கையில் இருந்த ராஜ்யங்கள் எவை என்பது உங்களுக்கான கேள்வி. அனுராதபுரம், புலனறுவை, 3 ராஜ்யங்கள். காலி. அதை அணி சேர்ந்து ஒருவர் விடை அளிக்கலாம். அனுராதபுரம், புலனறுவை, கண்டி. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். கண்டி, கோட்டை, யாழ்ப்பாணம். கண்டி, கோட்டை, யாழ்ப்பாண ராஜ்யம் என்பது சரியான விடை. 5 பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய இறுதி போட்டியாளர் MZ ஹயான். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. விசர்நாய் கடி தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. பெஞ்சமின் பிராங்க்லின். இல்லை. அதை அணி சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். லூயி பாஸ்டர். லூயி பாஸ்டர் என்பதை சரியான விடை. 5 பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சரிபுதீன் வித்தியாலயத்துடைய முதலாம் சுற்றில் இறுதி போட்டியாளர் MTF நடானா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பூனையின் விலங்கியல் பெயர் எவ்வாறு அழைக்கப்படும்? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சரியான விடை பெலிஸ் டொமஸ்டிகா என்பது சரியான விடை. அப்பா பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும்புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டைமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா, நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் விரைந்து வந்து மேடையில் விடை சொல்லி இங்கிருக்கின்ற பரிசினை பெற்றுச் செல்லலாம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கான கேள்வி வரப்போகிறது. பரிசினை வழங்க காத்திருக்கின்றார்கள் டைமண்ட் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். ஹலீமுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி அவர்கள் யார்? ஹலீமுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி அவர்கள் யார்? உங்களுடைய பேர்? ரின்சான். நான் தேசிய நீர்வளங்கள் வடிவம் சுவை காசாளராக இருக்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. அவருக்கு பரிசினை வழங்கி கௌரவிக்க இந்த பாடசாலையுடைய அதிபர் அன்புக்குரிய இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற MSM பைஸ்வால் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 3வது அணியை தெரிவு செய்கின்ற போட்டியிலே மருதமணி புலவர்மணி சர்வதேச மகா வித்தியாலயம் 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 20 மேலதிக புள்ளிகளால் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் முதலாவது சுற்றில் முன்னணியில் திகழ்கிறது. இந்நிலையில் 2வது சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். மருதமணி புலவர்மணி சர்வதேச மகா வித்தியாலயத்துடைய மாணவி MJF மின்ஹா. ஒற்றிசனே தகனத்திற்கு உகந்தது என கூறியவர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை லாவோசியர் என்பது சரியான விடை. இனி அடுத்த விடை அளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய
மாணவி FAF ரீஸ்மா, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பாலில் உள்ள தண்ணீரை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? அதை அணி சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். லெக்டோமானி. லாக்டோமீட்டர் என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டிமுனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் வித்தியாலயத்துடைய மாணவி SAF ஸ்வீதா. ஸ்வீதா, வாருங்கள், உங்களுக்கான கேள்வி இதோ. 1972ஆம் ஆண்டு யாப்பின் படி முதலாவது ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? வில்லியம் கொபல். வில்லியம் ஹப்பலாவ் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயம். இனி அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் லாக்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் RM ஆசிப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 100வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா நூற்றாண்டு விழா என்பது போல் 1000வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா எவ்வாறு அழைக்கப்படும்? மிலேனியம் விழா. மிலேனியம் விழா என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது லாக்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி NR ரீஹா சனா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, கப்பரக்கந்த நதியின் தற்போதைய பெயர் என்ன? அதை அணி சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். பம்பரகந்த. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கை என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது லாக்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டிமுனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் MFM அஸ்னாப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மனித உடலில் மிகப்பெரிய அங்கம் எது என்பது உங்களுக்கான கேள்வி. தோல். தோல் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டிமுனை அல் அக்ஸா மகா வித்தியாலயம். இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி MJF ஹிமா. உங்களுக்கான கேள்வி, உலகிலேயே அதிக அளவு கை ரேகைகளை சேகரித்து வைத்திருக்கும் FBI நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது? கனடா. இல்லை, அதை அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஐக்கிய அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமணி புலவர்மணி சர்வதேன் வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி TF ஹசானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பங்கஜம் என்ற ஆரிய சொல்லுக்குரிய வட சொல் பங்கயம். பங்கயம் ஒரு பூவை குறிக்கிறது, அந்த பூவின் பெயர் என்ன? தாமரை. தாமரை என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் மருதமணி புலவர்மணி சர்வதேன் வித்தியாலயத்துடைய இறுதி போட்டியாளர் MTF நஜானா. உங்களுக்கான கேள்வி, மணி விழா அல்லது வைர விழா எத்தனை ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுகின்ற விழா? 60வது ஆண்டு விழா என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமணி புலவர்மணி சர்வதேன் வித்தியாலயம். இனி விடையளிக்கும் லாக்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய இறுதி போட்டியாளர் MZ ஹயான். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பிரித்தானியரால் இலங்கையில் பயிரிடப்பட்ட முதலாவது வர்த்தக பயிர் எது? கோபி. கோபி பயிர் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது லாக்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100க்கு 100 பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கை
நம்பிக்கையூட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்டலப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால். டயமண்ட் பால். சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனம். ரோசா கூடாக மாணவர்கள், தாய்மார்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு இந்த நிறுவனம். அது மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட பல அனர்த்தங்களின் போது இவர்களது வாகனம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த பசும்பாலை இலவசமாக வழங்கியது. அந்த அடிப்படையிலே இந்த டைமண்ட் பெஸ்ட் ஃபுட் நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்டர் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை சில வார்த்தைகளை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். So we at Diamond Best Food have a special branded program called Diamond Shining Mission. So what we do is under Diamond Shining Mission, so we have carried out extensive community programs where we go into schools, we go into nurseries, where we identify talents of children and to shine them, to help them do best in their studies and all the other curricular activities. So we have many programs to encourage them all around the country, and also we have participated in many programs where we have had back to school programs. So where we have given a lot of books, school bags, shoes, and also milk powder. So we have helped them. But this is something unique where, this is going to be a first experience for us, tying up with a program where we are going to help children to enhance their knowledge through Pirai FM. So we are really excited embarking on this journey, and as requested by Pirai FM head, so we will also definitely consider with the success of this program in Kalmone division, where we can expand it to other areas as well. So looking at the nature of this program and also the mission of our brand. So we have helped many communities, particularly recently we concluded giving out 1 million cups of milk. So actually when you look at the state of the country, actually there are still children who are going to school without a proper breakfast. So we as a responsible companies, we are not just engaged in just making money or whatever. Our brand doesn't exist only to make money. So as our consumers, we are really concerned about their well-being, about their health, about their well-being. So we have helped out giving out 1 million cups of milk all around the country, so which we are really proud of that, and we will continue to do that. And also our chairman, Mr. Fahmi Jisti, under his supervision, we also run so many other orphanages and so many other community projects where we generously help communities to build their lives. So with this program also, we are actually engaging in a new path where, we are going to enhance knowledge of children. So I really like to thank all of you who have come here, who have helped us organizing this massive event, because bringing together 16 schools into one school is not an easy task. So I would like to really congratulate Naufeel for putting so much effort in gathering all the school children and so many school and resource personnel, from doctors to so many other chief guests who are like, the real movers and shakers in this eastern province. I'm also really delighted because when you look at our portfolio of brands, particularly Diamond Milk, so I would say that, the biggest market for Diamond Milk is eastern province. So I'm really delighted to launch this Aravu Kalanchiyam in the east itself, where the Diamond Milk has become a household brand. So hope you will stay with us during this program and enjoy the whole proceeding.
பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டைமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால். டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற இன்றைய போட்டியினுடைய இறுதி முடிவை அறிய தருவதற்கிடையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி TF ஹசானி அவர்களை இங்கே அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எமது பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பு செயலாளர் எங்களுடைய அன்புக்குரிய ஆரிஃப் அவர்களை இந்த முறை கிடைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் முடிவை இது அறிய தருகின்றோம். மருதமனை புலவர்மணி சர்வதேச மகா வித்தியாலயம் 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் 85 புள்ளிகளை பெற்று இந்த சுற்று போட்டியினுடைய 3வது இடத்தை பெற்றிருக்கிறது. மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான பரிசுகளை அடுத்து வழங்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மருதமனை புலவர்மணி சர்வதேச வித்தியாலயத்துடைய மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு மனைக்கு அழைப்பது இந்த பிராந்தியத்திலே பல மேடைகளிலே வர்ணனை செய்கின்ற ஒரு சமூக சேவையாளர், நல்ல சிந்தனையாளர், வானொலியிலே தலைப்புகளை கொடுக்கின்ற போது கருத்துக்களை அழகாக சொல்லுகின்ற ஒரு சமூக சேவையாளர் எங்களுடைய சாஹிப் கரீம் அவர்களை இந்த மேடை கிடைக்கின்றோம். வாருங்கள், பரிசினை கொடுப்பதற்காக வாருங்கள். இனி பரிசினை வழங்கி கௌரவிக்க இன்றைய நிகழ்விலே புள்ளி கணிப்பாளராக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நட்பெட்டுமணி CMF கல்லூரியின் பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியர், ஹிஸ்டரி பாட ஆசிரியர் CM பலாகி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எங்களுடைய இன்றைய நிகழ்விலே புள்ளி கணிப்பாளராக இருக்கின்ற நீந்தூர் அல் மதீனா பாடசாலையுடைய அதிபர் MLM நிஹாருடீன் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். சமாந்திரி அல் மர்ஜான் மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம் சார் அவர்களை அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால். டயமண்ட் பால்.
நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். டயமண்ட் அறிவுச் சுரங்கம் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபில். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.